ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து செஞ்சுருக்கோம், தேங்காய் சட்னி. எக் தோசை வந்து வைக்கிறோம். ஸோ எக் தோசை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா எக் தோசை பண்ணுறதுக்கும் இது வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஆனியனும் வந்து போட்டுக்கலாம். தவா நல்லா காஞ்சிருக்கு. பீட் பண்ணி வச்ச எக் வந்து இது வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான எக் தோசை வந்து ரெடி ஆகிடும். ஸோ பர்ஃபெக்ட் எக் தோசை நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ் இது. ஸோ எடுக்க முடியாது இல்லை. சரி வந்து பார்த்திங்கன்னா எக் தோசை வந்து திருப்பி வந்து போட்டுக்கணும். தூக்குங்க எஸ். தூக்கு பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளுக்கு பர்ஃபெக்டான எக் தோசை வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.